ஜோதிட பழமொழிகள். வழக்கமா உள்ள பழமொழிகளுக்கும் ஜோதிட பழமொழிகளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குங்க. அந்த ஜோதிட பழமொழியினுடைய அர்த்தத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலே நிறைய முடக்கங்கள் ஏற்படும். பூராடம் நூலாடாது அப்படிம்பாங்க நம்ம ஊர்ல. பூராடம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன், அதாவது எந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரோ அவங்களுடைய திசை தான் முதல்ல வரும் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல எது வரும்னா சுக்கிரனோட திசை தான் வரும். அதுவும் அவங்க முதல் பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா சுக்கிரனுடைய மொத்த வருஷமும் அவங்களுக்கு வரும். 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதத்தை பொறுத்து அந்த சுக்கிர திசை அவங்க அனுபவிக்கிற காலம் வித்தியாசப்படும். ஆக பிறக்கும் போதே அந்த சுக்கிர திசை வந்துடும். அப்ப பிறக்கும் போதே ஒருத்தங்க சுக்கிர திசை வந்தா அதனுடைய பலனை யார் அனுபவிப்பாங்கன்னா அவங்களுடைய தந்தையாரோ அல்லது பெற்றோரோ அனுபவிப்பாங்க. அவங்க அதை பொறுத்து அவங்களுக்கு குழந்தை பிறந்த நேரம் அவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப அதிர்ஷ்டமும் நல்லாவும் இருக்கும். அவங்களுக்கு பூராடம் நூலாடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பழமொழி. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பூராட நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு பிறந்தா அவங்களுக்கு திருமணத்துல பல தடைகள் வரும், அல்லது திருமணம் தள்ளி போகும், அல்லது மாங்கல்ய பாக்கியமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தவறாக நம்ம ஊர்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா, இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, குட்டி சுக்கிரன் குடியை கெடுப்பான் அப்படிம்பாங்க. குட்டி சுக்கிரன் என்ன அர்த்தம்னா, ரொம்ப சின்ன வயசுலே இளம் வயதிலே வரக்கூடிய அந்த சுக்கிர திசை அவன் குடும்பத்தையே கெடுப்பான். என்ன அர்த்தம்னா, சுக்கிரன் உல்லாசத்தை அனுபவிக்கக்கூடிய கிரகம். ஒரு மகிழ்ச்சி, ஒரு காதல், கலை, அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், உல்லாசமா இருக்கணும், இன்பம் அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா இளம் வயதுல அவங்களுடைய நாட்டம் கல்வியில போகாது. படிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வராது. எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும், சுகபோகத்தோட இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற சிந்தனை தான் அவங்களுக்கு போகும். ஏன்னா ஒரு கிரகத்தினுடைய ஆளுகைங்கிறது அப்பேற்பட்டது. அது தரக்கூடிய எண்ணங்களை உள்வாங்கி தான் மனிதர்கள் செயல்படுவாங்க. அந்த கிரகம் போய் வேற ஒரு கிரகம் வருது, தசா புத்தி மாறும்போது நம்முடைய புத்தியும் மாறும். அதனால அதுக்கு பேர் புத்தின்னு வச்சாங்க. அப்ப குட்டி சுக்கிரன் குடியை கெடுப்பான்னா என்ன அர்த்தம்னா, இளம் வயதிலேயே அவங்களுக்கு கல்வியில நாட்டம் இருக்காது. அப்ப பூராடம் நூலாடாதுன்னா என்ன அர்த்தம்னா, நூல் என்று சொல்வது தாலி கயிறில் இருக்கிற அந்த நூலை அவங்க சொல்லலைங்க. நூல் ஆடாதுன்னா நூல்கள் இல்லையா, கல்வி கற்கக்கூடிய நூல்கள், அதன் மீது அவர்களுக்கு நாட்டம் இருக்காது. பூராடத்துல பிறந்தாங்கன்னா இளம் வயதுல படிக்கிற காலத்துல அவங்களுக்கு படிப்புல அவ்வளவு நாட்டம் இருக்காது. காரணம் அவங்களுக்கு புத்தி வேலை செய்யாது. ஏன்னா அவங்க சிற்றின்ப பிரியர்களா இருப்பாங்க. என்னைக்குமே சிற்றின்பம் வேலை செஞ்சுன்னா அங்க புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செஞ்சா சிற்றின்பத்துக்கு அங்க இடமே கிடையாது. இதுதான் அதுல தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு பொருள். பெரியவர்கள் பழமொழிங்கிறதே நம்முடைய நன்மைக்காகத்தான் ஏற்படுத்துறாங்க. அதனாலதான் பாருங்களேன், நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது கை பார்த்து வைத்தியம் செய்யணும், கால் பார்த்து ஜோதிடம் தெரியணும்பாங்க. அதனால கை காலு, கையில பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள எல்லா நாடி நரம்புகளும் எங்க வருது அப்படின்னா கையில வருது. அதனால மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய கையை பார்த்து அதில் உள்ள நாடியை பார்த்து இது எந்த நாடி வகை, உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத இந்த கையில உள்ள நாடியை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கால் பார்த்து ஜோதிடம் அப்படின்னாங்க. ஏன்னா கால் நினைச்சு நம்ம கால் நினைச்சிங்களா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 கால்கள் உண்டு. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்பாங்க. இப்ப குழந்தை பிறந்திருக்குன்னா எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு, எந்த ராசி அது, அதுல எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி லக்னத்துக்கும் அதே மாதிரி நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த இடத்துல இருக்கு, அது எந்த நட்சத்திரத்தினுடைய சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போவான் அப்படின்னே ஒரு பழமொழி உண்டு. அப்போ சாராம்சம் பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கோள்கள் எந்தெந்த பார்வையில எந்தெந்த இடத்த பார்க்கறாங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்து பலன் சொன்னாதான் அது சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் ஜோதிடத்துக்கு கால் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லி வச்சாங்க. அப்படி பல பழமொழிகள் இன்னைக்கு மாறி போனதுனால நம்ம தவறா சில விஷயத்த நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம ஊரை கூட சொல்லுவாங்க, ஏழையினுடைய கடன் 7 வருஷத்துக்கு அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஏழைகள் யாராவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 7 வருஷத்துக்குள்ள அடைச்சா உண்டு, இல்லைன்னா அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்களாம். இப்படி பல பழமொழிகள் கால மாற்றத்தால் நம்மளால புரிந்து கொள்ளாம அதனுடைய அர்த்தம் தெரியாம இருக்கு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.